சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுருச்சு. 9 வேட்பாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. 9 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அங்கே வந்து கடினமான போட்டி அளிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? வேட்பாளர்களாகவே தான் இருக்க போகிறாங்க. தேர்தலில் ஜெயிக்க போகிறதெல்லாம் கிடையாது. இது இந்த ஹைப்பை ஏன் கிரியேட் பண்ணணும்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ இதுக்கு முன்னாடி இவங்க தேர்தலையே நின்னது கிடையாதா? போன வாட்டி முருகன் நிற்கலையா தேர்தலில்? இதுக்கு முன்னாடி தமிழிசை அம்மா நிற்கலையா? இதுக்கு முன்னாடி பொன்னார் நிற்கலையா? இதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் நிற்கலையா? ஆனால் எல்லாரும் நின்று தோற்றுருக்காங்க. ஏதோ இந்த வாட்டி இவங்க ஏதோ புதுசாக நிற்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி அவங்க தோற்று போகாத மாதிரியும் ஒரு ஸ்டாரு ஒரு இதெல்லாம் சொல்லி எதுக்கு? இல்லை, அதிமுக ஒரு பலமான ஒரு கட்சி தமிழ்நாட்டில். அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போதே தமிழிசை அம்மையார் தோற்றுருக்காங்க. அவங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது பொன்னார் தோற்றுருக்கார். அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போது நம்ம இவங்க தோற்றுருக்காங்க, நயினார் நாகேந்திரன் தோற்றுருக்காரு. அப்புறம் இது எப்படி இப்போ அதிமுக கூட்டணி இல்லாதப்போ இவங்க நிற்கிறப்போ எப்படி இவங்க ஒரு நட்சத்திர வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பு மட்டும் எப்படி பிரகாசமாயிடும்? இல்லை சார், எல்லாம் நின்று தோற்றுருக்காங்க தான். தோல்விங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்கும், எல்லா வேட்பாளர்களுக்குமே இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் பரபரப்பா சொல்ற அளவுக்கு இந்த வேட்பாளர்கள் கிடையாது. ஏன் மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிற்கிறார். கோயம்புத்தூர்ல இயல்பாவே பாஜக தமிழிசை அம்மா நிற்கிறப்ப அவங்களும் மாநில தலைவர், அவ்வளவுதான். தூத்துக்குடியில கனிமொழி அக்காவுக்கு எதிராக நிற்கும் போது அவங்களும் மாநில தலைவர், அவ்வளவுதான் இந்த செய்தி. இந்த செய்திய ஏன் மாநில தலைவரே நிற்கிறாரு, ஏன் எல்முருகனே நிற்கிறாரு, ஏன் தமிழிசையே நிற்கிறாங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க? அவங்க கவர்னராக இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்துட்டாங்களா களத்துல நிற்கிறாங்களா? ஒரு சாதாரண வேட்பாளர். இந்த சும்மா ஒருத்தர் போடுவார் தெரியுமா, எல்லா தேர்தலையும் ஒரு மனு போடுவார் தெரியுமா, அவரும் ஒரு வேட்பாளர். அவ்வளவுதான். எல்லாருமே வேட்பாளர்கள் தான். எல்லாரும் வேட்பாளர். யார் பொட்டன்ஷியலான வேட்பாளர்னு பார்க்கணும்ல. அந்த பொட்டன்ஷியலான வேட்பாளர் கிடையாதுன்றது ஒரு ட்ராக் ரெக்கார்டு வேணுங்க. இப்போ விராட் கோலி வராருன்னா அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஒரு அடிச்சு இத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. தோனியோட கேப்டன்சிக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் 3rd ஃப்ரண்ட்ல நின்று ஜெயிச்சவர். 2014 ஏன் 2019 தோத்தாரு? 14 ஜெயிச்சவர் ஏன் 19 தோக்குறாரு? இது என்ன சார் இது? 14 தோத்த திமுக ஏன் 19 ஜெயிச்சதுன்னு கேட்டா எப்படி? இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஆனா அதுக்காக நீங்க சொல்ற பரபரப்பு அளவுக்கு 9 லிஸ்ட், அந்த 9 பேரும் நட்சத்திரம்லாம் கிடையாது. தேர்தல்ல நீங்க பாக்க பயப்படுதோ? என்னங்க இல்ல, கோயம்புத்தூர் வேட்பாளர் திமுக சைட்ல நிக்கிறவரு பெரிய அறிமுகம் இல்ல, யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஆனா அண்ணாமலை இந்த பக்கம் நிக்கிறாரு. திமுகவுக்கு விழப்புகின்ற ஓட்டு எல்லாமே தலைவருக்கான ஓட்டு, தலைவருடைய நல்ல பேருக்கான ஓட்டு, தலைவர் 3 வருஷம் செஞ்ச நலத்திட்டங்களுக்கான ஓட்டு, பெண்களுக்கு உரிமைகளை வழங்குவதற்காக விழப்போகிற ஓட்டு, அட்மினிஸ்ட்ரேஷனை கிளீனாக நடத்துனதுக்கான விழப்போகிற ஓட்டு. அதனால் வேட்பாளரை விட எங்களுடைய சின்னம், எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவருடைய அடையாளம், அவருடைய செயல்திறன், இதெல்லாம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க போகுது சார். போன தேர்தலில் கூட 2019 கூட ஆளுநர் தமிழிசைலாம் இல்லை, அவங்க பாஜக மாநில தலைவர் தமிழிசை தான். ஆனால் இந்த முறை தென் சென்னையில் நிற்கக்கூடிய வேட்பாளர் அப்படிங்கிறவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவங்க. இப்போ அவங்களுக்கான ஒரு வெயிட் இயல்பானதா இல்லையா? பார்க்க தானே போகிறீங்க. ஆளுநரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு அப்படின்றது தான். இங்கே ஆளுநர்கள் என்னென்ன பண்ணாங்க, ஜனநாயக படுகொலைகளை நடத்துகிறவங்கன்னு ஆளுநருடைய இமேஜ் இருக்குது. தெலுங்கானாவில் இவருக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தில் திட்டிட போகிறாங்கன்னு அவசர கதியில் கையெழுத்து போட்டவங்க. அப்போ ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு ஆளுநர் களத்தில் நிற்கிறாருன்ற ஒரு பிரச்சாரம் நடக்கும்ல, அந்த பிரச்சாரத்தை எப்படி இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க? அதே தானே தமிழ்நாட்டில் இப்போ ஆளுநர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டுடைய மக்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள். யார் என்ன ஆட்சி அதெல்லாம் கிடையாது. நாங்கள் கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆட்சியை போட்டு பார்க்கலான்னு புரோஹித் சில ஆய்வுகளை செய்யும்போது எதிர்கட்சியாக நின்று எதிர்த்தது நம்முடைய இயக்கம், எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து. அப்போ இங்கே அடிப்படையில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள். தமிழிசை அம்மா அங்கே ஆளுநராக உட்காந்துட்டு எல்லா ஜனநாயகத்துக்கு எதிராக செயல் செஞ்சுட்டு இங்கே தென் சென்னையில் நின்னோடனே நான் ஆளுநர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு பிளாக் மார்க் இருக்குல்ல. அவங்க ஆளுநராக இல்லைன்னா கூட பரவாயில்ல. தெலுங்கானா புதுவையில் என்ன, அவங்க புதுவையில் ஆளுநராக இருக்கும்போது தானே அந்த பொண்ணு கற்பழிப்பு நடந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் அவருக்கு எதிராக தானே நிற்கும். சட்டம் ஒழுங்கு அதிகாரம் எல்லாம் நேரடியாக இருக்கு. அங்க அப்படிதாங்க லெப்டினன்ட் கவர்னர் தான் முக்கியமான அதிகாரம். ஆனா மாநில அரசு ஒண்ணு இருக்குல்ல. மாநில அரசு யாரு? பாஜக கூட்டணி அரசாங்கம் தானே.
பாஜக கூட்டணி அரசாங்கம் தானே. அப்போ ஏன் அவங்க வந்து என்னுடைய அரசுலாம் பேசிட்டு சரி, இப்போ இருந்தாங்க? திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எதுவுமே குற்றங்கள் நடக்கலையா என்ன? எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடக்கும். அந்த நடக்கும்போது எப்படி நடந்துக்கிறோம், அதுக்கான நடவடிக்கை என்ன, அதுக்காக வந்து ஒரு ஒரு அளவே இல்லாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாங்கல்ல. ஜனநாயக குழி தோண்டி புதைச்சதுக்கு பதில் சொல்லுங்க தமிழிசை அம்மாவுக்கு. சரிங்க சார், கருத்து கணிப்புலாம் பார்க்குறீங்களா இல்லையா? நான் பார்க்குறதே விட்டுட்டேன். ஏன்? என்னங்க அது? தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் வந்து ஒரு ஒரு ஆய்வில் பார்க்குறேன், அதிமுகவுக்கு வந்து 17% வாக்கு வங்கியாம், இன்னொன்றில் வந்து பாஜகவுக்கு வந்து 13% வாக்கு வங்கியாம். இப்போ 17% வாக்கு வங்கி இருக்கிற கட்சிக்கு அதிக சீட்டு கிடைக்குமா, இல்லை 13% வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சிக்கு அதிக சீட்டு கிடைக்குமா? இல்லை, வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கால்குலேட் பண்ணணும்னா அதிகம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான். ஆனால் ஒரு ஆய்வு வருது, 13% வச்சிருக்கிற பாஜகவுக்கு 5 சீட்டாம், 17% வச்சிருக்கிற அதிமுகவுக்கு 4 சீட்டாம். இது ரெண்டுமே கிடையாது. இன்னொரு எக்ஸிட் போல்ஸ் வந்து 39 ஸ்வீப்புன்னு டிஎம்கே சொல்லுது. அதனால ஆய்வறிகைகளோ இல்லை அவங்க செய்யக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸை வச்சுட்டு நாங்கள் 4-5 சீட்டு வந்துருமோ ஏன்னா கருத்து கணிப்புலாம் அதை சொல்லுது. அது ஒரு இயல்பா ஒரு பயத்தை கொடுக்கலையா? நாங்கள் களத்தில் வந்து நாங்கள் வந்து திமுக இந்த தேர்தலை வந்து இதுக்கு முன்னாடி சந்தித்த தேர்தலை விட வேற மாதிரி நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். எப்படின்னா, கடந்த ஒரு வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் களத்தில். இந்த தேர்தலுக்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைமை கழகத்துலேருந்து பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. நான் ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளராக எங்களை போட்டிருக்காங்க. ஒரு வருஷம் நாங்கள் வந்து தொகுதியில் வேலை பார்த்துருக்கோம். பேரலல் சிஸ்டமை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை வந்து எங்களுடைய கட்சியை உருவாக்கியிருக்கு. எப்படின்னா, ஒரு பிஎல்ஏ டூ இருக்கார்ல, அந்த பிஎல்ஏ டூ கீழே 7லேருந்து 10 பிஎல்சின்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதாவது 100 வாக்காளருக்கு ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்சிக்காரரை போட்டு அவங்க எல்லாமே பிஎல்ஏ டூக்கு சொல்லணும். அந்த பிஎல்ஏ டூ இருக்காங்கல்ல, அந்த பிஎல்ஏ டூக்கு 10 பேருக்கு ஒரு இன்சார்ஜை போட்டிருக்காங்க. பூத் லெவல் கமிட்டிலேயே உள்ள உட்பிரிவுகள் வைக்கிறோம். பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு கீழே ஒரு 10 பேர் கமிட்டி மெம்பராக போடுறோம். அந்த பிஎல்ஏ டூ இருக்காங்கல்ல, அவங்க 10 பிஎல்ஏ டூக்கு சேர்த்து ஒரு இன்சார்ஜ் போடுறாங்க, பிஎல்ஏ டூ இன்சார்ஜ். அந்த பிஎல்ஏ போடுறது மக்கள் தான் சார். இல்லைங்க, நிர்வாக ரீதியில் எப்படி? அதுதான் நான் சொல்றேன். இந்த நிர்வாக ரீதியா நாங்க போய் களத்துல ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்கோன்றேன். நிர்வாகமும் ஒரு வருஷமா எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? நீங்க எங்க பாத்தீங்க? எண் மக்கள் யாத்திரை போற பக்கம்லாம் எவ்வளவு கூட்டம். கோயம்புத்தூர் வீடியோ பாத்தீங்களா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் வர்றப்போ எவ்வளவு கூட்டம்ன்ற வீடியோ பாத்தீங்களா இல்லையா? சைகை செஞ்ச வீடியோலாம் பாத்தீங்களா இல்லையா? யாரு சைகை செஞ்சா? பிரைம் மினிஸ்டர் பார்த்து தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் வந்து அந்த சைடில் நின்ற கூட்டத்தை அப்படியே வண்டி கூடவே நடந்து வாங்கன்னு சொன்ன சைகை வீடியோ நீங்க பாத்தீங்களா இல்லையா? அதுக்காக 4 கிலோமீட்டருக்கு கூட்டத்தை சேர்க்க முடியல. கோயம்புத்தூர்ல நீங்க சொல்ற பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கிற கோயம்புத்தூர்ல 4 கிலோமீட்டர் ரேலி நடத்துறதுக்கு கூட்டம் சேர்க்க முடியல. அப்புறம் களத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாஜகவுக்கு எத்தனை பூத்ல ஏஜென்ட் ஆளுங்க இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை இடத்துல பூத் லெவல் ஏஜென்ட் ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். இந்த மாதிரி எல்லாம் பூத் லெவல் ஏஜென்ட்லாம் இல்லாமலே ஆம் ஆத்மி வந்து அடிச்சது சார். எங்க சார்? டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி. டெல்லின்றது ஒரு சிட்டி சார். டெல்லியுடைய அரசியலும் தமிழ்நாட்டுடைய அரசியலும் வேற சார். அது ஒரு அர்பனைஸ்ட் ஏரியா சார். அந்த அர்பனைஸ்ட் ஏரியாவில் ஏற்கனவே பல என்ஜிஓக்கள் வேலை பார்த்தாங்க சார் ஆம் ஆத்மி பார்ட்டிக்காக. அவரே ஒரு என்ஜிஓ, ஒரு கன்சார்டியம் ஆஃப் என்ஜிஓ சேர்ந்து ஆம் ஆத்மியை ஜெயிக்க வச்சது டெல்லியில். ஏன் அதே குஜராத்தில் ஆம் ஆத்மியால் ஜெயிக்க முடியல? ஏன் அதே சிஸ்டமை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? அப்போ மண்ணுக்கு மண் வந்து அரசியல் மாறும் சார். இங்கே பிஎல்ஏ டூ இருந்தால் தான் கட்சி சார். இங்கே பிஎல்ஏ டூ இருந்தால் தான் சார் கட்சி இருக்கிறதா ஒத்துக்க முடியும். அந்த மாதிரி இல்லாதப்போ பாஜக வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ. சரி விடுங்க, நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை இதெல்லாம் கூட ஒத்துக்க வேணாம். கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் நான் 2019 ஏன் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் தோத்தாரு? ஏங்க இன்னைக்கு 2019 இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய உழைப்புன்றதே வேறங்க. அது வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றி எலெக்ஷனுக்கு வந்து நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வந்து இதுவரையும் 40 தொகுதியிலையும் கூட்டத்தை நடத்தி 234 தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம வந்து தேர்தல் வேலையில் முந்திக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, பாஜகவுக்கு இருக்கிற பாலிசியை தமிழ்நாட்டுக்கு எதிரானதுங்க. ஏங்க, ஒரு கர்நாடகாவுடைய ஒரு பிரச்சனை, அங்கே வந்து குண்டு வைக்கிறவன் அவன் எந்த மொழி பேசுகிறவனாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கணும், அவன் குண்டு வைக்கிறவன் தீவிரவாதி, அவ்வளோதான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.
ஆனால் கர்நாடகா எப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு அரசியலை நிறுத்துதுன்னு பாருங்க. கர்நாடகா பாஜக குறிப்பாக அங்கே குண்டு வச்சவங்க எல்லாம் தமிழர்கள் மாதிரியும், தமிழ்நாட்டில் ட்ரைனிங் நடந்து அதை நாங்கள் வேடிக்கை பார்த்த மாதிரியும், அதுக்கப்புறம் போய் அது ஏன் இவ்வளோ பெரிய வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு கட்சி மன்னிப்பு கேட்டாங்கல்ல, சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா அப்போ உள்ள அந்த வன்மம் இருக்கிறதுனால தானே அந்த வன்மத்தை கக்குறீங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க. சரி சார், பிரைம் மினிஸ்டர் வரார் சார், 10 வாட்டி வரார், 15 வாட்டி வரார் சார், புயலுக்காக ஒரு வாட்டி ஒரு காசு ஒரு 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 1000 கோடி இவ்வளோ கொடுத்தாங்கல்ல? எப்போ கொடுத்தாங்க? புயல் வந்திருந்தப்பவே கொடுத்தாங்கல்ல, என்டிஆர்எஃப்ல இருந்து கொடுத்தாங்களா? தேவ் என்ன நீங்களுமா அப்படிதான் சொல்றாங்க? எஸ்டிஆர்எஃப் முன்கூட்டி தவணை எல்லாம் கொடுத்தாங்கல்ல சார்? தலைவா, அது எப்படின்னு சொல்லிடுங்க எனக்கு தலைவா. அதாவது வருஷம் ஒரு கமிட்டி போட்டு கொடுக்க வேண்டிய 2 தவணை 3 தவணை கொடுப்பாங்க. 2 தவணை தான். அந்த தவணையில கொடுக்க வேண்டியதை முன்னாடி கொடுத்துட்டாங்க. அது எஸ்டிஆர்எஃப்ல இருந்து கொடுக்கப்பட்டது தான். அது தமிழ்நாட்டுக்கு புயல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பணம் தான். இது இல்லாமல் என்டிஆர்எஃப்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அதுக்கு நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. உடனே இதுக்கு முன்னாடி தேசிய பேரிடராக அறிவிக்கலை, அதனால தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டியதில்லை. குஜராத்தில் மே ஆரம்பத்தில் ஒரு புயல் வருது, டாக்டே புயல் 2020. புயல் வந்த 3ஆவது நாள் போய் பிரதமர் 1000 கோடி கொடுக்குறாரு. நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 500ஆவது கொடுக்க வேணாமா? வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு நியாயம் வேணாமா? ஒரு 500ஆவது கொடுக்க வேணாமா? நீங்கள் 10 வாட்டி வந்துட்டு இந்த பணத்தை கொடுக்காம போனீங்கல்ல, இனி கொடுக்க முடியாது, தேர்தல் விதிமுறை இருந்துச்சு. ஆனால் அதை கொடுக்காம தமிழ்நாட்டில் தைரியமாக உங்களால் பேச முடியுது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் புயலில் அவன் உடைமைகள் அழிஞ்சு போகிறப்போ, அவன் வாழ்க்கையில் சேர்த்து வச்சது எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போகிறப்போ நீ உதவி பண்ண மாட்டேன், ஆனால் உனக்கு ஓட்டு போடுனா எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? எப்படி ஓட்டு போடுவாங்க? மாநில அரசுலேருந்து 2000 கோடி கிட்ட செலவாச்சு, எக்ஸாக்டாக தெரியல, பட் அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு வீடுக்கு 6000 கொடுத்தோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் கொடுத்தோம். ஆனால் இவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். அந்த 625 கோடி சொல்லுவாங்கள்ல, அது புயல் நிவாரணத்துக்காக கிடையாது. அது வெள்ளத்தை வராமல் தடுப்பதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காசு பல மாநிலங்களுக்கு கொடுத்ததுல தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து கொடுத்தாங்களே தவிர, இந்த புயல் மிக்ஜாம் புயலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. இங்க நீங்க என்ன செஞ்சீங்க? ஸ்டேட் செய்ய வேண்டிய பணம் கொடுத்துட்டாங்களா? அதான் 6000 கொடுத்தோமே, 2000 கோடி கிட்ட கணக்கு நான் தான் சொல்றேன். 24 ரேஷன் வேறவா பேசுறாங்க. 24 லட்சம் ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்குங்க. 24 லட்சம் ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்கு. 8 மாவட்ட பாதிப்புல 24 லட்சத்துக்கு இவங்க ஒரு 1000 கோடி கொடுத்துருந்தாங்கன்னா முழுமையா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். அதை ஏன் கொடுக்கலன்னு தான் கேள்வி சார். இன்னொரு பக்கம் மோடி இங்க பேசுறதெல்லாம் ஒரு அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப். என்ன பாசிட்டிவ்? வர்ற இடத்துல எல்லாம் கூட்டம் பாக்குறீங்கல்ல. சரி, நீங்க கோயம்புத்தூர் சொல்லுவீங்க, பல்லடம் எப்படி இருந்துச்சு? பல்லடம் அதுல பாதி கூட்டம் கர்நாடகால இருந்து வந்த கூட்டம், பாதி கூட்டம் கர்நாடகால இருந்து வந்த கூட்டம். என்ன சார் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வருவாங்க? வேற வழி இல்லைங்க, பாஜகவுக்கு கூட்டம் கூட்டி தான் ஆகணும். சரி, பல்லடத்துல கூட்ட முடியவங்க ஏன் கோயம்புத்தூர்ல கூட்ட முடியல? கோயம்புத்தூர்ல நடந்து ரோட் ஷோ, அந்த ரோட் ஷோல தாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர்ன்றீங்க, ரஷ்யா உக்ரைன் போரே தடுத்து நிறுத்துறாரு. ஆனால் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிற 21 இந்திய குடிமக்கள் ரஷ்யாவுடைய இராணுவத்தில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள மீட்டுட்டு வர முடியல. நேற்று ட்வீட் வேற போடுறாரு, புட்டினுடைய வெற்றிக்கு ஃபோனில் பேசினேன். அப்படியே பேசி என் 21 பேரை விடுன்னு சொல்கிறதுக்கு என்ன? அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பிரதமர் வர ஷோக்கு நீங்கள் இப்படி கண்ணசைவெல்லாம் பண்ணி கூட்டத்தை அப்படியே அந்த பேரணியோட நடத்தி கூப்பிட்டு வர அளவுக்கு தான் இருக்குது. யதார்த்தமாக பேசணும். பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அதை பற்றி விவாதிக்கலாம், அது வேற. ஆனால் 25% திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டின்லாம் சொல்கிறது. சரி, சிட்டிங் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் போட்டிடுறாரு. அவரு திராவிட இயக்கங்கள்ல இருந்து போனவர் தான், கட்சிகள்ல இருந்து போனவர் தான், மண்ணின் அரசியல் தெரியும். சரி, ஏன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிடணும்? ஏன் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியிலையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை? ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கல? ஏன் எம்பி அங்கே ஆள் இல்லைங்க? நான் ஒன்று சொல்லவா, டிடிவி தினகரன் ரொம்ப ஃப்ராங்காக பேசிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நான் ஒரே ஒரு தொகுதி தான் கேட்டேன், ஆனால் 2வது எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. உங்க வெயிட்டேஜ் அதிகம், நீங்க 2 அவர் டிடிவி தினகரனுக்கு தெரியாத வெயிட்டேஜ் பாஜகவுக்கு தெரிய போகுது. ஏன் வெயிட் எனக்கே தெரியல, பாஜகவுக்கு தெரிய போதா? ஏன் அப்புறம் அப்படி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? கேண்டிடேட்டா ஆள் இல்லை சார். அவ்வளோ பேர் போட்டு ஒன்றும் இல்லை. தென் சென்னைக்கு எவ்வளோ பேர் போட்டிடுறாங்க தெரியுமா? அதாவது தென் சென்னைக்கும் ஒன்று இருக்கும், கன்னியாகுமரிக்கும் ஒன்று இருக்கும். பாஜக
இந்த 2 தொகுதியில் தான் போட்டியிருக்கோம். அது 2த்துக்கும் சீனியர் பழைய ஆட்களை போட்டாச்சு. மீதி தொகுதிகள்லாம் நிற்கிறதுக்கு ஆள் தயாராக இல்லை. ஏன்? ஏன்னா தோக்க போகிறதுக்கு எதுக்கு? அப்போ இந்த 2லையும் ஜெயிச்சிருவாங்களா? இந்த 2 வந்து வாய்ப்புகள் அதிகம் நம்புகிறாங்க. மீதி எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இல்லைன்றதுனால கேட்கல. அண்ணாமலையே அப்புறம் நிற்பாரா கோயம்புத்தூர்ல? வாய்ப்பு இல்லைன்னா அவர் நிற்க மாட்டேன்னு தானே சொன்னார். நிற்க மாட்டேன், நான் மாநில தேர்தல் தான், நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தானே வந்திருக்கேன் மினிஸ்டர்னு சொல்ல மாநில அரசியல். மாநில அரசியல்னா தான் சீஃப் மினிஸ்டர். மாநில அரசியல்னா வேற என்ன இலக்கு இருக்கும்? மாநிலத்துல ஆட்சியால அமர்த்த வேண்டிய அதுதாங்க நான் சொல்றேன். சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன் இல்ல ஆக்க போறேன், நான் வந்து டெல்லிக்கு போற ஆள் கிடையாது அப்படின்னாரு. அப்ப ஏன் பேக் அடிக்கிறாரு? பேக் அடிக்கிறாரு, கட்சி உத்தரவிடுது செய்யறாரு. அப்ப அவ்வளவுதான். அப்பயும் அதே சொல்ல வேண்டியது, கட்சி உத்தரவிட்டால் நான் லோக்சபால நிப்பேன். லோக்சபால நிக்கட்டும், முடிவுகள் வரட்டும். எல் முருகன் மத்திய அமைச்சரா போட்டிடுறாருல? ஆமா மத்திய அமைச்சரா தான் போட்டிடுறாரு. அது அப்ப ஏன் அவர் லோக்சபா ஜெயிக்க போறாரு, ஒரு 6 மாசம் விட்டுட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டு ஏன் இன்னொரு லோக்சபா தேர்தலை நடத்தணும்? அவர் இப்பதானே ஒரு 3 மாசம் கூட ஆகலையா ராஜ்யசபா எம்பி ஆகி. அவர் தான் லோக்சபால ஜெயிக்க போறாருல இப்ப நீலகிரியில. எதுக்கு அவர் தேவையில்லாம ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க? என்ன சார், எம்எல்ஏ எம்பியா இருக்கிறவங்க போட்டியே இடக்கூடாதுன்னு இல்ல போட்டி இடக்கூடாதுன்னா சொல்லுங்க. அவர் ஜெயிக்க போறாருல நீலகிரியில, தேவை பொறுத்த வரையும் இல்ல பாஜகவை பொறுத்த வரையும். அப்ப எதுக்கு அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி? விருப்பப்பட்டிருப்பாரு. நான் ராஜ்யசபா எம்பியா மட்டும் இல்ல, லோக்சபா ரெண்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆயிட்டு. அது எதுக்குன்ற, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீலகிரியில ஜெயிக்க முடியாது. ராசா அண்ணன் அவ்வளவு களப்பணி ஆட்டு இருக்கிறாரு, அவருக்கு வந்து அவ்வளோ ஆதரவு இருக்கு நீலகிரியில், நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் ராஜ்யசபா எம்பியா தொடருவோம், வாய்ப்பு வரும்போது அதை வாங்கிடுவோம், கட்சி சொன்னால் சும்மா தேர்தல் நின்று தோத்துட்டு வரோம்னு போயிருக்காரு. சார் அண்ணாமலை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 25% குறைய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. கிரெடிபிலிட்டி, தன்னோட பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை சொல்கிறாருல. சரி, அப்போ 25% வரலன்னா அண்ணாமலை என்ன பண்ண போகிறான்? தேவன் அடுத்த வாட்டி ப்ரெஸ் மீட்டில் கேட்குறீங்களா? 25% அவர் பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி இல்லை. 25% பாஜக எட்டவில்லை என்றால் அண்ணாமலை என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாருன்னு நீங்க பிரஸ் மீட்ல கேட்டு அவர்கிட்ட பதில் சொல்லுங்க. ஏங்க யதார்த்தமா பேசணுங்க சார். பாமக பிளஸ் பாஜக பாமக பிளஸ் பாஜக பிளஸ் வேற ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி. ஓபிஎஸ் எப்படி நடத்துனாங்க பாத்தீங்களா மேடையில? இல்லைங்க, பேசி 3 தடவை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். இதே ஜெயலலிதா அம்மையாருக்கு நடக்குமா? டைம் ஆச்சுன்னா நடக்குமா? இல்ல நீங்க சொல்லுங்க சார், அவங்க போய் சொல்ல கூட முடியாது. அப்புறம் நீங்க இப்படி நடத்திக்கிட்டு டைம் ஆச்சுன்ற இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் ஃபீல்ட் அவுட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். டிடிவி ஏற்கனவே அமமுக வச்சு சட்டமன்றத்துடைய ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல் சட்டமன்ற ரிசல்ட்லாம் தெரியும். இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு அது ஓபிஎஸ் ப்ளஸ் டிடிவி எப்படி சொல்லணும், ஓபிஎஸ் டிடிவி எப்படி சொல்லணும், ஓபிஎஸ் டிடிவின்லாம் சொல்கிற அளவுக்கு அங்கே யாருக்குமே வாக்கு கிடையாது. பிஎம்கே மட்டும்தான் ப்ரூவன் ஓட் பேங்க். சரி, உங்கள் எம்பி ஒருத்தர் போட்டிடுறாருல, யார்? பாரிவேந்தர். எங்கள் எம்பி போட்டிடுறாரு. அவர் போன வாட்டி சூரியனில் நின்றதுனால ஜெயிக்கிறாரு. இந்த வாட்டி தாமரையில் இருந்தால் தண்ணியில் மூழ்க போகிறாரு, அவ்வளோதான். தாமரை தண்ணியிலேயே மூழ்காது சார். மூழ்க வைப்போம் சார், மூழ்க வைப்போம் சார், மூழ்க வைப்போம் பாருங்க சார். ஒரு கல்வியாளர், வெயிட்டான கேண்டிடேட், ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி, அதுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு தெரியும்ல? அதுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு? கே நேருவின் மகன். கே நேரு அண்ணனுடைய களப்பணி தெரியும். அருண் நேரு அண்ணன் வந்து எவ்வளோ நாளாக அங்கே வந்து திருச்சி பெரம்பலூரில் வந்து களப்பணி ஆட்டிருக்கிறாரு, தொண்டர்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. இங்கே ஒரு நரேட்டிவ்னு ஒன்று இருக்குங்க, தலைவருடைய இமேஜ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எதுவுமே வேணாங்க. போன தடவை ஏசி சண்முகம் டஃப் கொடுத்தாருல வேலூர்ல. அது ஒரு இடைத்தேர்தல் மாதிரி நடந்துச்சா இல்லையா? பாஜக ஆட்சி அமைந்த பிறகு அதுக்கப்புறம் நடந்த ஒரு இடைத்தேர்தல் போல திமுகவும் பாஜகவும் போட்டி போட்டு ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல இந்த வேட்பாளர் பட்டியல. உண்மையிலேயே இல்லை. நான் சும்மா விளையாட்டுக்கு மீடியாக்காகலாம் இல்லை, உண்மையிலேயே ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்து பாஜகவுடைய இந்த வேட்பாளர் பட்டியலோ இல்லை இந்த 40 பேரோ எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, தமிழ்நாட்டை வஞ்சித்தவர்கள் யாருன்னு மக்களுக்கு அடையாளத்தை காட்டணும். அந்த அடையாளத்தை காட்டுறதுக்காக பாஜகவுடைய முகத்திரையை கிழிச்சு காட்ட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த வேட்பாளர் பட்டியல்லாம் அவ்வளோ சீரியஸாக எடுக்கிற மேட்டர் மாதிரி தெரியல. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.